ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவோம். இன்றைக்கான காணொலியில் உலகமே பரபரப்பாக பேசக்கூடிய சைனாஸ் நான் நியூக்ளியர் ஹைட்ரஜன் பாம் அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அணுசக்தி இல்லாமல் ஒரு ஹைட்ரஜன் குண்டை சைனா உருவாக்கி அணு ஆயுத கோட்பாட்டில் சிக்காமல் அணு ஆயுதம் ஏற்படுத்தக்கூடிய அதே மோசமான விளைவுகளை தீவிர தாக்குதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குண்டை சைனா அணுவின் உதவி இல்லாமல் உருவாக்கி மொத்த உலகையுமே இப்போ திரும்பி பார்க்க வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கான காணொலியில் சைனாவின் நான் நியூக்ளியர் ஹைட்ரஜன் பாம் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் என்ன, எந்த அளவுக்கு அதோடைய தீவிரத்தன்மை இருக்கும், அதோடைய எஃபெக்டிவ்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக பார்த்து அதோடைய வீரியத்தன்மையை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ரொம்பவும் முக்கியமான அதே சமயத்தில் இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸுடைய காணொலி தான். ஏன்னா சில டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் சொல்லுவேன், இதை யாரும் பயன்படுத்தக்கூடாது, இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு யாரும் பண்ணக்கூடாது. ஸோ இது ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ் வீடியோ தான், நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடியோ தான். இதை யாரும் ட்ரை பண்ணாதீங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான நேரத்தில் ரொம்ப முக்கியமான நிகழ்வுகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. வேறு எதுவுமே சொல்லலைங்க. நான் ஈரான் மற்றும் ரஷ்யாவுக்கு இடையே ஏற்பட்ட உடன்பட்ட 20 முக்கிய ஒப்பந்தங்களை பற்றி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். எஸ், ஈரான் எந்த அளவுக்கு முக்கியமான கட்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது மாதிரியான நேரத்தில் ரஷ்யாவுடன் 20 ஒப்பந்தங்களை ஈரான் கையெழுத்து போட்டிருக்காங்க. இந்த 20 ஒப்பந்தங்கள் மூலிமா ரஷ்யா ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னராக இப்போ ஈரான் மாறி இருக்கிறாங்க. அதாவது ரஷ்யாவுக்கு எப்படி இந்தியா, சைனா, பெலரஸ் போன்ற நாடுகள் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னராக இருக்கிறாங்களோ அதில் ஒன்றா இனிமேல் ஈரான் மாறி இருக்கு. ஸோ இந்த 20 ஒப்பந்தங்கள் மூலிமா ரஷ்யாவின் உற்ற நண்பனா, ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னராக, மூலோபாய நண்பனா ஈரான் ரஷ்யாவிற்கு மாறி இருக்கிறாங்க. ஸோ வாங்க இன்றைக்கான காணொலியில் சைனாஸ் நான் நியூக்ளியர் ஹைட்ரஜன் பாம்பை பற்றி முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுதம் அறிவும் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். லெட்ஸ் டைவ் இன்டு இட். சீனாவின் இந்த நான் நியூக்ளியர் ஹைட்ரஜன் பாம்போடைய தீவிர தன்மையை நீங்கள் உணரணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேசிக்காக 2 விஷயம் நமக்கு தெரியணும். ஒன்று நியூக்ளியர் பாம், இன்னொன்று ஹைட்ரஜன் பாம். இந்த ரெண்டின் பேசிக்கை தெரிஞ்சதான் இந்த நான் நியூக்ளியர் ஹைட்ரஜன் பாம் எந்த அளவுக்கு இம்பேக்டை க்ரியேட் பண்ணக்கூடியது அப்படின்னு உங்களுக்கு புரிய வரும். ஸோ தெரியலனா டோன்ட் வரி, நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லி புரிய வைக்க போகிறேன். ஸோ பொதுவாக அணு ஆயுதம் அப்படிங்கிறது அதோட சக்தியை எப்படி வெளிப்படுத்தும்னா 2 முறையில் வெளிப்படுத்தும். ஒன்று நியூக்ளியர் ஃபிஷன், இன்னொன்று நியூக்ளியர் ஃபியூஷன். அதாவது அணு பிளவு, அணு சேர்ப்பு. இந்த 2 வகையில் இருந்து அணு அதோடைய சக்தியை வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். நியூக்ளியர் ஃபிஷன் அப்படிங்கிறது அணு பிளவு அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். ஸோ ஆட்டமை பிரித்து அது மூலிமா ஏற்படும் சக்தி அந்த குண்டுக்கு அழிக்கும் ஆற்றலை தரும். ஸோ இப்படி உருவாக்கப்படும் குண்டுகள், அதாவது அணு பிளவின் மூலியமாக ஏற்படும் சக்தியை கொண்டு உருவாக்கும் குண்டுகளை நாம் அட்டாமிக் பாம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது மாதிரி நியூக்ளியர் ஃபிஷன் பாம்புக்காக பயன்படுத்துவது யுரேனியம் 238 அண்ட் புளுட்டோனியம் 239 இதை பயன்படுத்துவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏன் நாமளே கூட சொல்லியிருப்போம், ஈரான் யுரேனியத்தை என்ரிச் பண்ணுறாங்க, அதாவது யுரேனியத்தை சரி ஊட்டுறாங்க நியூக்ளியர் வெப்பனுக்கு ஏற்ற மாதிரி, நியூக்ளியர் கிரேடுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு. அப்போ யுரேனியம் யூஸ் பண்ணுறாங்கன்னா இங்கே அவங்க நியூக்ளியர் ஃபிஷன் மூலியமாக, இந்த ரியாக்ஷன் மூலியமாக உருவாகும் குண்டுகளை உருவாக்குறாங்க அப்படின்னா அர்த்தம். அடுத்து நாம் நியூக்ளியர் ஃபியூஷனுக்கு வரலாம், அதாவது அணு சேர்ப்பு. இந்த அணு சேர்ப்பு மூலியமாக ஏற்படுத்தும் குண்டுகளை நாம் 2 வகையில் சொல்லுவோம். ஒன்று ஹைட்ரஜன் பாம், இன்னொன்று தெர்மோபேரிக் பாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இது மாதிரி நியூக்ளியர் ஃபிஷன் மூலியமாக, அணு சேர்க்கை மூலியமாக ஏற்படுத்தும் விளைவானது அணு பிளவின் மூலியமாக ஏற்படுத்தும் விளைவை விட கம்மியாக இருக்கும். அப்போ இது இதற்கு சக்தி கொடுக்குது அப்படின்னா தேர்ட் பார்ட்டிகள், அதாவது என்விரான்மெண்ட் ஸ்ட்ரக்சர் இங்கே உள்ளே வருது. லைக் அது ஆக்சிஜன் இல்லைன்னா நம்ம ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லலாம். நியூக்ளியர் ஃபியூஷன் ஏற்பட்டு பக்கத்தில் இருக்கும் என்விரான்மெண்ட்டில் இருக்கும் ஆக்சிஜனோ ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் ஆகும்போது தான் அது முழு ஆற்றலை இது வெளிப்படுத்தும். ஸோ இங்கே நியூக்ளியர் ஃபியூஷன் உருவாகி சுற்றி உள்ள காற்றில் உள்ள ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் இது முழுசாக உள்ளிழுத்து அது மூலியமாக மிகப்பெரிய வெடிப்பை இதை ஏற்படுத்தும். ஸோ இதுதான் நியூக்ளியர் ஃபியூஷன். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நியூக்ளியர் வெப்பன்னா எது, நியூக்ளியர் வெப்பனுக்கு கீழே ஆட்டம் பாம் எப்படி வருது, ஹைட்ரஜன் அண்ட் தெர்மோபேரிக் பாம் எப்படி வருது அப்படின்னு. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும். நான் நியூக்ளியர் ஹைட்ரஜன் பாம்புன்னு ஆரம்பத்தில் சொன்னால், இங்கே ஹைட்ரஜன் பாம்புனா நியூக்ளியர் ஃபியூஷன் மூலியமாக ஏற்படும் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஸோ எப்படி சீனாவால் அணு இல்லாமல் இந்த ஒரு ஹைட்ரஜன் பாம்பை உருவாக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி இந்த இடத்துல நமக்கு வரணும். ஏன்னா இருக்கிறதே 2 ஸ்ட்ரக்சர் தான். ஒன்று அட்டாமிக் பாம்ஸ், இன்னொன்று ஹைட்ரஜன் ஆர் தெர்மோபேரிக் பாம்ஸ். இது ரெண்டுமே எங்கே வருதுன்னா நியூக்ளியர் பாம் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வருது. அதாவது அணு ஆயுதம், அணு குண்டு அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வருது. எப்படி இதை உருவாக்குனீங்க அப்படின்னு சைனா கிட்ட கேட்கும்போது தான் அவங்க நமக்கு கெமிஸ்ட்ரியை சொல்லி கொடுக்குறாங்க.
சீனாவின் 705வது ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டான சைனா ஸ்டேட் ஷிப் பில்டிங் கார்பரேஷனின் ஆராய்ச்சியாளர்கள் 2 கிலோ எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸில் மெக்னீஷியம் ஹைட்ரேட் அண்ட் சாலிட் ஸ்டேட் ஹைட்ரஜனை கொண்டு ஒரு வெடிப்பு சோதனையை நடத்துகிறாங்க. அந்த சோதனையில் வெளிப்பட்ட தீ பந்தானது, இதை எப்படி உங்களுக்கு இமேஜினேஷன் பண்ணணும்னு சொல்லணும்னா, படத்தில் எப்படி ஒரு நியூக்ளியர் பாம்பு வெடிச்சா மஷ்ரூம் மாதிரி ஒரு ஃப்ளேம் பால் உருவாகும், அது மாதிரி ஒரு ஃப்ளேம் பால் சுமார் 1000 டிகிரிக்கு மேலான ஹீட்டுடன் 2 செகண்டுக்கு மேலே நீடிக்குது. இந்த ஹீட் அதோட டியூரேஷன் ஆனது நார்மல் டிஎன்டி வெடிப்பை காட்டிலும் 15 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சோதனை அந்த ஆராய்ச்சியாளர்களுக்கு தெர்மோபேரிக் வெப்பனால் ஏற்படுத்தக்கூடிய விளைவை ஞாபகப்படுத்துது. வீக் ப்ரெஷர் வேவ் வித் ஸ்ட்ராங் ஹீட், இதுதான் தெர்மோபேரிக்கோடைய அடிப்படை. ஸோ இங்கே அதே வீக் ப்ரெஷர் வேவ் அண்ட் ஸ்ட்ராங் ஹீட்டால் ஒரு தெர்மோபேரிக் எஃபெக்ட் உருவாகுது. பட் ஃபியூஷன் ரியாக்ஷன் இல்லாமலே இந்த எஃபெக்ட் இங்கே எப்படி வந்தது அப்படின்னா, இவங்க யூஸ் பண்ண மெக்னீஷியம் ஹைட்ரேட் வெடிப்பால் மைக்ரான் ஸ்கேல் பார்ட்டிகல்ஸாக மாறி, அதாவது ஃப்ராக்மெண்ட் ஆகி ஹைட்ரஜன் கேஸை ரிலீஸ் பண்ணோம். அந்த கேஸ் எரிய மினிமம் எனர்ஜி இருந்தாலே போதும். பட் இங்கே சாலிட் ஸ்டேட் ஹைட்ரஜன் ஃபியூல் இருப்பதால் மெக்னீஷியம் ஹைட்ரேட்லேருந்து வெளிப்பட்ட ஹைட்ரஜன் கேஸ் முழுமையாக அந்த ஃபியூலை, அதாவது சாலிட் ஸ்டேட் ஹைட்ரஜனை எரிக்கும் வர உருவான ஃபயர்பாலும் அதோட ஹீட்டும் தொடர்ந்து நின்று இருக்கு. ஸோ இது ஒரு செயின் ரியாக்ஷன் தான். இது எப்போ முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சாலிட் ஸ்டேட் ஹைட்ரஜன் இருக்கும் வரை இது நிலைத்திருக்கும். அது முடியும் போது தான் இந்த ரியாக்ஷனும் முடியும். ஸோ இப்போ எப்படி அந்த தீ பந்து அதோடைய ஹீட்டானது வெளிப்பட்டது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுதான் இதற்கு பின்னாடி இருக்கும் கான்செப்ட். சீனாக்கு இது புதிய கன்வென்ஷனல் வெப்பனை உருவாக்க வழிவகுக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, சீனர்கள் இதை எப்படி பயன்படுத்துவாங்க? சப்போஸ் இதை போர்க்களத்தில் அவங்களால பயன்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழில் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கும்போது இது மாதிரியான கண்டுபிடிப்புகள் சீனர்களுக்கு வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா அவங்க உலகத்திலே நான் தான் பயங்கர சக்தியாக இருக்கணும், நான் தான் டாமினேட் கண்ட்ரியாக இருக்கணும், அமெரிக்காவை காட்டிலும் எல்லா வகையிலும் நான் தான் பெருசாக இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க. ஸோ அவங்களுக்கு இது மாதிரி ஒரு புது வகையான குண்டு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக தான் இருக்கும். அதிக ஹீட்டை வெளிப்படுத்தக்கூடிய இந்த குண்டானது அர்பன் வார்ஃபேருக்கு பெஸ்ட்டாக சூட் ஆகும். ஹீட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஆர்மர்ட் வெஹிக்கல்ஸ், ஸ்வாம் ட்ரோன்ஸ், கீ ஏரியா பிளாக்கேஜ், லிமிட்டட் இன்டென்ஸ் அட்டாக் போன்ற தாக்குதலுக்கு இந்த குண்டு பர்ஃபெக்டாக சூட் ஆகும். மிலிட்ரி ஆக்டிவிட்டீஸ்க்கு இது பயன்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம் செயின் ரியாக்ஷன் மூலியமாக தான் இந்த வெடிப்பு நடக்குது அப்படின்னு. ஸோ இவங்க அந்த மெக்னீஷியம் ஹைட்ரேட்டின் ஃப்ராக்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ண மூலியமாகவோ இல்லை அவங்க யூஸ் பண்ணக்கூடிய சாலிட் கண்ட்ரோல் பண்ண மூலியமாகவோ இவங்கனால அந்த செயின் ரியாக்ஷனை கட்டுப்படுத்த முடியும். அப்படி இவங்கனால செயின் ரியாக்ஷன் கட்டுப்படுத்தும் போது இவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி வேணுங்கிற இடத்திற்கேற்ப இந்த வெப்பனை பயன்படுத்த முடியும். எஸ்பெஷலி இந்த வெப்பனானது நேவல் வார்ஃபேருக்கு ரொம்பவும் கை கொடுக்கக்கூடியது. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு சப்மெரின்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஜஸ்டட் ஏரியாக்குள்ளே அதிகமான கெப்பாசிட்டியோடு இயங்கக்கூடியது. இந்த பாமானது அது மாதிரி கன்ஜஸ்டட் ஏரியாவுக்கு ரொம்பவும் சூட்டாக இருக்கக்கூடியது. அதனால தான் நேவல் வார்ஃபேருக்கு இது மிகவும் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறேன். சீனர்களால் வருஷத்திற்கு மெக்னீஷியம் ஹைட்ரேட்டை 150 டன் வரை உருவாக்க முடியும் என்பதும் இங்கே அவங்களுக்கு சாதகமான சூழலை தான் உருவாக்குது. ஸோ சீனர்கள் நினச்சா இதை எப்படி வேணாலும் கண்ட்ரோல் பண்ணி எதற்கு வேணுங்கிற மாதிரி ஆனாலும் இவங்களால உருவாக்க முடியும். ஸோ மிலிட்ரி வெப்பன் உருவாக்க முடியுமா? கண்டிப்பாக உருவாக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதோடைய பதில். ரொம்பவும் முக்கியமான தகவல் என்னன்னா, அணு ஆயுதம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு உலக நாடுகளால் தடை விதிக்கப்பட்டிருக்கும் போது அதே அணு ஆயுதம் ஏற்படுத்தக்கூடிய ஆற்றலை அணுவின் உதவி இல்லாமல் இங்கே அச்சீவ் பண்ணியிருப்பது சீனாவை எதிரிகளுக்கு மத்தியில் மிகவும் வல்னரபுளாக மாற்றியிருக்கு. சரி, இதோட குளோபல் இம்பேக்ட் எப்படி இருக்கும்? ரீஜனல் இன்ஸ்டெபிலிட்டி உருவாகுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ரீஜனல் இன்ஸ்டெபிலிட்டி உருவாகும். ஏன்னா சீனர்கள் அணுசக்தி அணு ஆயுத கோட்பாட்டுக்கு உட்படாமல் அதை பைபாஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஆயுதத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. ஸோ இது கண்டிப்பாக சீனர்களின் எதிரி நாடுகளுக்கு ஒரு கலக்கத்தை உண்டாக்கும். என்னடா இவன் அணு ஆயுதம் ஏற்படுத்தக்கூடிய விளைவை கொண்ட ஒரு குண்டை உருவாக்கியிருக்கான், ஆனால் அது அணு இல்லைன்னா அதனால் இதை நம்ம மேலே பயன்படுத்த முடியுமே, அப்போ இதை கவுண்டர் பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு வெப்பன் வேணுமே அப்படின்னு சீனாவின் எதிரி நாடுகள் லைக் அமெரிக்கா, இந்தியா போன்ற நாடுகள், ஜப்பான் போன்ற நாடுகள் எல்லாருமே இதை கவுண்டர் பண்ணுற மாதிரியான ஆயுதங்களை உருவாக்குவாங்க. அப்படி இல்லைன்னா இதே கான்செப்டில் அவங்க வேறு மாதிரியான ஒரு குண்டுகளை உருவாக்குவாங்க. ஸோ போர்க்களம் உலக நாடுகள் மத்தியில் ஒரு பதற்ற நிலை அடுத்த நிலைமைக்கு தள்ளப்படும். அடுத்த கட்ட பயத்திற்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ கண்டிப்பாக இது ஒரு ரீஜனல் இன்ஸ்டெபிலிட்டியை உருவாக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. உங்கள் வீட்டில் 12th படிக்கக்கூடிய இல்லை காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் போட்டு காமிக்கணும். ஏன்னா அவங்க படிக்கிற ஃபிசிக்ஸ், அவங்க படிக்கிற கெமிஸ்ட்ரி தான் இது. அதை வச்சு சீனர்கள் எந்த அளவுக்கு ஒரு உருவாக்கத்தை, புது சக்தியை கொண்டு வந்திருக்காங்க, அதை எப்படி ஆயுதமாக அவங்க மாற்றுறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம நாட்டு இளைஞர்களும் நம்ம நாட்டு மாணவர்களும் தெரிஞ்சுக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பமாக இருக்குது, கருத்தாகவும் இருக்குது.
ஸோ உங்கள் வீட்டில் படிக்கிற பிள்ளைங்கள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ போட்டு காமிங்க, என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. இந்த மாதிரி செயின் ரியாக்ஷன், மெக்னீஷியம் ஹைட்ரேட்லாம் சொல்கிறாங்களே, நீ இது படிக்கிறியா அப்படின்னா என்னென்னு அவங்கக்கிட்ட பேசுங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் நான் சந்திக்கிறேன். அதோட இணைந்திருங்கள். ஆயுதம் அறிவோமில் அண்ட் ஸ்டே டியூன்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. நன்றி.